எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஜூன் மாதம் 23 முதல் 29ஆம் தேதி வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 9 முதல் ஆனி 15 வரை இந்த 7 நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டம் என்று இந்த தலைப்பு. திரிகிரகி யோகம் ஏற்றம் நிச்சயம். இந்த திரிகிரகி யோகம் என்பது 11ஆம் இடத்துல லாப நிலையில ஏற்படுகிறது. இந்த லாப நிலையில உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் அங்கு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் சூரியனும், அது மட்டுமல்லாமல் 11ஆம் இடத்து அதிபதியும் அங்கு இருந்து 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. அஷ்டமச்சனி காலம் என்றாலும் கூட குரு பகவானுடைய அந்த பார்வை பலம் என்பது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மீது இருக்கிறது. ஆகினால இது உங்களுடைய வாழ்க்கை துணை, வேலை போன்ற விஷயங்களில ஏதேனும் ஒரு அனுகிரகத்தை, ஒரு அனுகூல பலனை தந்துவிடக்கூடியது. இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் மற்றும் செவ்வாயில சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். 12ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல அமைந்திருப்பது என்பது ஏதேனும் ஒரு விரயம் என்றாலும் கூட அது தொழில் சார்ந்த விரிவாக்கத்திற்கோ, உங்களுடைய வேலையில ஒரு வெற்றிக்கான ஒரு செலவோ இவைதான் இருக்கும். அற்புதத்தை தரும். புதன் இருக்கக்கூடிய நிலைகளில உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில இருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட சற்று சில விஷயங்களிலே கவனம், நிதானம் இருந்தால் போதும் வெற்றி. சாமர யோகம் என்பது வார துவக்கத்திலே புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறது. கல்வியில், நுண் கலைகளிலே ஆர்வம் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்கள் புரிய வரும். அது மட்டுமல்லாமல் குரு சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம், சந்தோஷம், குழந்தைகளின் மூலமாக நல்லது, சந்தோஷம், சொத்து சேரக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் இருக்கும். யோககாரகன் செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோககாரகனாக இருக்கின்றார். யோககாரகன் உங்களுடைய ராசியிலேயே கேதுவோடு இணைந்திருப்பது, தினந்தோறும் விநாயகர் வழிபாடு, கோபம் அல்லது படபடப்பு அல்லது கவலை இவை மனதிலிருந்து அகற்றிவிட்டீர்கள் என்று இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் என்பதை நீங்கள் வரவழைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த வாரத்தில், அது மட்டுமல்ல இந்த நிலை உங்கள் ராசியில கேது செவ்வாய் இணைவு என்பது ஜூலை 28, 2025 வரை இருக்கும். ஆகையினால படபடப்பை முழுவதுமாக ஒழித்து, கோபதாபங்களை ஒழித்து, உக்ர குணங்களிலிருந்து வெளிவர வேண்டும். இவற்றிலிருந்து வெளிவரும் போது எதற்கெடுத்தாலும் உடனடியாக வரக்கூடிய கோபத்திலிருந்து வெளிவந்து விட்டீர்கள் என்றால் ஈகோ, தற்பெருமை, பொறாமை இவற்றிலிருந்து வெளிவந்தார் வெற்றிக்கான வழி. அது மட்டுமல்ல, 2வது விஷயம் 11ஆம் இடத்து அதிபதி 12. ஆகையினாலே லாபமாக வரக்கூடிய கைப்பொருளை ஏதேனும் ஒரு விஷயத்திலே, தேவையில்லாத விஷயத்திலே குறிப்பாக முடக்கி விட்டீர்கள் என்றால் வரக்கூடிய நாட்களிலே இப்படி வீண் செலவு செய்து விட்டோமே, இந்த பணம் இப்போது தேவையாக இருக்கிறது என்ற அந்த நிலை ஏற்படும். அது சாதாரண குடும்ப நிலையாக இருந்தாலும், மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயங்களிலே பணத்தை செலவு செய்வது என்பது உங்களுக்கு வருங்காலத்திலே இதற்கான நெருக்கடி புரியும். ஆகையினால இப்போதே சற்று செலவுகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாரத்துல புதன் மற்றும் வியாழக்கிழமை 25, 26ல சந்திரன் 11ஆம் இடத்துல, இந்த 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பார். அங்கு கஜகேசரி யோகம் அமைகிறது. அந்த யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு லாபம் வர வேண்டும் என்றாலும் தைரியமாக பேசி உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்துகிறது. ஆகையினால் எது பேச வேண்டும் என்றாலும் கூட தைரியமாக பேசுவது என்பது கோபதாபத்தோடு சண்டை போடுவது போன்று பேசுவது என்பது கிடையாது. வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். 8ஆம் நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய எனர்ஜி லெவல், அந்த ஆற்றல் லெவல், வேலையை செய்து முடித்தாலும் கூட சற்று உடல்நல கோளாறு இருப்பது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். தலைவலி இருக்கும். உங்களுடைய ஆற்றல் குறைந்தது போன்ற ஒரு எண்ணம் என்பது இருக்கும். ஆனால்
சரியான நேரத்திலே உணவு, சரியான நேரம், சரியான அளவிலே தூக்கம் என்று இருப்பது வெற்றிக்கானதாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், செலவுகளை மிக கட்டுப்பாடோடு இந்த வாரத்திலே கையாள வேண்டும். உங்களுடைய இல்லத்தாரோடு உங்களுடைய கோபதாபங்களை வெளிப்படுத்துவது என்பது நிச்சயமாக குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ள உங்களுடைய வேலையானாலும் சரி, உங்களுடைய முதலாளிகள் ஆனாலும் சரி, பணியிடத்திலே உங்களுடைய மேனேஜர்கள் ஆனாலும் சரி, மேலாளர்கள் ஆனாலும் சரி, வீட்டிலே உங்களுடைய பெற்றோர், பெரியோர், அண்ணன் போன்றவர்கள் ஆனாலும் சரி, அவர்களுக்கு அவர்களை கோபப்படுத்தும்படியாக கோபப்பட்டு நீங்கள் எதுவும் பேசுவது என்பது தவிர்க்க வேண்டும். கேது ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் எங்கும் தேவையில்லாமல் ஒரு வாக்குறுதியை கொடுக்காதீர்கள். உங்களுடைய மனநிலையில தடுமாற்றம் இருக்கக்கூடாது, தடமும் மாறக்கூடாது. குறுக்கு வழிகளிலே எதிலும் செய்யலாம் என்று நினைப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எந்த தடங்கல்கள் வந்தாலும் கூட அது வெற்றியாக முடியக்கூடியதாக இருக்கும். கல்வியில் மாணவர்கள் நீங்களாகவே தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் அதில் குறித்த நேரத்திலே ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்ற அந்த வருத்தம் தென்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனாலும் விரைவிலேயே பொறுமையாக கையாளும் போது அதை நீங்கள் உடனடியாக முடித்து வெற்றியாக நற்பெயரையும் நல்ல புகழையும் பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். சிம்மராசி என்பர்கள் மகம் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் எதையுமே படபடப்பு இல்லாமல் பொறுமையோடு செயல்படுத்த வேண்டும். அதுதான் வெற்றியை தரும். மிகப்பெரிய முயற்சிகள் கூட வெற்றி பெறலாம். ஆனால் திட்டமிட்டு செய்யவில்லை என்றால் சற்று சிக்கல் இருக்கும். இருந்தாலும் கூட லாப நிலையில இருக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகம் என்பது அற்புதத்தை தரும். பிரச்சனைகளை நீங்கள் எளிதிலே அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழிகள் உங்களுக்கு தென்படும். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் சுக்கிரன் பூர நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருப்பார். ஆகையினால இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு சுக்கிரனுடைய கோச்சார நிலை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனானவர் 9ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறார். பாக்கிய நிலையிலே அமைந்திருக்கிறார். ஆகினால ஏதோ ஒரு வகையிலே அது ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். அவர் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சிம்ம ராசியிலேயே கேதுவோடு இருக்கிறது. ஆகையினால் ஏதோ ஒரு வகையில வெற்றி நிலைமை என்பது படிப்படியாக உயரக்கூடிய அமைப்பை தந்துவிடும். உங்களிடம் கூட சிலர் உதவி கேட்டு வந்து அந்த உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு உங்களிடம் இப்போது ஏற்படும். ஆனால் கடனாக ஏதேனும் கொடுத்தீர்கள் என்றால் எதுவும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே கடனாகவோ இரவலாகவோ பொருளையோ நகையோ காரையோ எதையும் கொடுப்பதை தவிருங்கள். கொடுத்தால் அது மீண்டும் தருவார், தரவில்லை என்று தானமாக தருவதாக நினைத்து தர வேண்டும். வியாபாரம் தொழிலிலே ஏற்றம் என்பது இருக்கும். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அந்த முன்னேற்றத்திற்கான நிலைகள் உருவாகும். வெற்றி என்பது இருக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை யோகத்தை தந்து திருமணம் போன்ற வைபவங்களை நடத்தி தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். உத்திரம் 1ஆம் பாதம். உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். ஆகினால இந்த சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம். உத்திர நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் சூரியன் தான். ஆகையினால சூரியன் இந்த காலகட்டத்திலே கோச்சாரத்துல லாப நிலையிலே இருக்கிறார். குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். ஆகையினால் வேலைகள் சற்று எது எடுத்தாலும் உங்களுடைய முயற்சியின் பேரில சற்று கூடுதல் உழைப்பு இருக்கும் போது அது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். எந்த குறையும் இல்லாமல் அற்புதங்கள் நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு தினந்தோறும் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்வதும், உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது, பெருமாள் கோயில் இருந்தால் வியாழன் வெள்ளியிலே வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கான வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேளையிலே அம்மனுக்கான உக்ர தெய்வங்களை நினைத்து இல்லத்திலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை ஜூன் 23, 2025 10:10 அதாவது PM வரை திரையோதசி, அதன் பின்னர் சதுர்த்தசி. கார்த்திகை நட்சத்திரம் 3:16 PM வரை, அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம். மரண யோகம் 3:16 PM வரை. அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் மரண யோகமாக இருக்கிறது. அதன் பின் அமிர்த யோகம். இது சோமவார பிரதோஷம், சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது.
மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு, அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து, தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும். அடுத்தது ஆனி 10 செவ்வாய்க்கிழமை ஜூன் 24, 2025 6:59 PM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது. இன்றைய நட்சத்திரமாக, அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் 12:54 PM வரை அமைகிறது. அதன் பின்பு மிருகசீரிட நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை, கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது. கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசியாக இந்த நாள் அமைகிறது. யம தர்ப்பணம் விடுவது பித்ருக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. ஆகையினாலே அது கடமை, உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அதை செய்வது உங்களுடைய பித்ருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து முக்தி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். செவ்வாய்க்கிழமை உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய, அதாவது சிம்ம ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக் என்று சொல்லக்கூடிய, அதாவது வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம், அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும். அடுத்தது புதன்கிழமை ஆனி 11 ஜூன் 25, 2025 4:01 PM வரை அமாவாசை, பின்னர் பிரதமை. இந்த நாளில் மிருகசீரிட நட்சத்திரம் 10:40 AM வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது. இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும். பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள். போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம், அதாவது செவ்வாய்க்கிழமையாக அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லி இருந்தேன். இஷ்டி என்பது அவர்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது, தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும். அடுத்தது வியாழக்கிழமை ஆனி 12 ஜூன் 26, 2025 1:24 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 8:46 AM வரை திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். மரண யோகம் 8:46 AM வரை, அதன் பின்னர் அமிர்த யோகம். இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் 3:30 பின்பு செய்யலாம். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள். ஆஷாட சுத்தம், தெலுங்கு மாத பிறப்பு. சந்திர தரிசனம் மாலை வேளையில மேற்கு திசையில சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு 6:30 மணிக்கு மேல் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தரிசனத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள். இன்று முதல் 9 நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு. நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், எதுவும் நான் சொல்கின்றேன், சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை. ஆனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பாள் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 13ஆம் நாள் ஜூன் 27, 2025 11:19 AM வரை திதியை, அதன் பின்னர் திருதியை. புனர்பூசம் நட்சத்திரம் 7:21 AM வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இந்த நாள் 7:21 காலை வரை சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம். பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை. அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை. பசும்பால் வைத்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது. அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிலே கலந்து 5 பொருட்கள், அதாவது ஜாதிக்காய், ஏலக்காய், ஜாபத்திரி, பச்சை கற்பூரம், லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது, அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும்.
மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இது தரும். அடுத்தது சனிக்கிழமை ஆனி 14 ஜூன் 28 2025 9:54 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. பூசம் நட்சத்திரம் 6:35 AM வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் 6:35 காலைக்குள் செய்ய வேண்டும். அதாவது 6:35க்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை. விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆனி 15 ஜூன் 29 2025 9:14 AM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. ஆயில்யம் நட்சத்திரம் 6:34 AM வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். சதுர்த்தி விநாயகர் வழிபாடு 6:34 AM வரை சித்த யோகம், பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம். ஆகையினால் நாள் பொழுதில் அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பது தான் சிறப்பு. ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம். இந்த நாள் பஞ்சமி, தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம். அம்மன் வழிபாடு, கண்ட பஞ்சமி. இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புகளை எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பதே மிக சிறப்புகளை எல்லாம் தரும். மங்கள கௌரி விரதம். இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு 4 நாட்கள் அமைகிறது. இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன். ஏனென்றால் பதிவு தராமல் இருந்தேன், கணித்து வைத்திருந்தேன், எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து. ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து, அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம். ஜூலை 29 2025 3வது மங்கள கௌரி விரதம். 4வது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் 5 2025 அமையும். மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன? மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம். இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்க அதை சங்கல்பம் அந்த நாளிலே எழுந்து, அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். நெய் விளக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம். ஷோடசோபாச்சார முறை, அதாவது 16 படி சடங்கு என்று சொல்வார்கள். அந்த 16 படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம். அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு, வெற்றிலை, ஏலக்காய், பழங்கள், லட்டு, அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் 16 வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு, 16 வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது. இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும். திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே, அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை, இல்லற இனிமையை தரும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஆகையினாலே இது போன்ற அமைப்புகளை எல்லாம், இது போன்ற முக்கிய நாட்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது, தவறவிடக்கூடாது. அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன். பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.